ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே என்ன ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம், வெளியே என்ன அவுட்லைன் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் தான் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து மேலே வந்து 2 மேங்கோ வரைஞ்சிருக்கேன். அது கீழே வந்து ஜும்கா மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மேங்கோவில் வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ரெண்டுத்துலேயும். அதுக்கப்புறம் உள்ளார ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேங்கோவில் வந்து நம்ம கர்வ் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கர்வில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை சுற்றி வரணும். இந்த ஷார்ப் எட்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து அதனுடைய ஷேப் வந்து ஒழுங்காக வரும். இப்போ வந்து ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் மேங்கோக்கும் அதே தான். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அதனுடைய ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மேங்கோவில் வந்து பீட்ஸ் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம அந்த மேங்கோவை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த கீழே இருக்கிற ஜும்காவுக்கு வந்து என்ன போடலான்னு பார்த்துடலாம். இப்போ இதில் மேலே வந்து நம்ம வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம வந்து கம் போட்டு திலகம் ஷேப்பில் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து திலகம் ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்குமே வந்து திலகம் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் தான் கோல்டு கலர் தான் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வந்து 2 ஸ்டோனும் மேலே ஒரு ஸ்டோனும் வச்சுருக்கோம். இதை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் ஜரி த்ரெட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த கீழே ஒட்டுறதுக்கு வந்து நான் பெருசில் வந்து பெரிய ஷேப்பில் வந்து நான் வந்து திலகம் ஸ்டோன் வந்து கோல்டு கலரில் எடுத்து ஒட்டியிருக்கேன். இது இப்போ காய்ச்சதுக்கப்புறம் நம்ம போடலாம். இப்போ இந்த ஸ்டோன் வந்து காய்ச்சிடுச்சு. இதுக்கு சுற்றி வந்து நம்ம வந்து அவுட்லைன் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிற ஸ்டோனுக்கு வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம். இதை சுற்றி வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கும் போது லாஸ்ட் இந்த மேலே இருக்கிற ஷார்ப்க்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கணும். நம்ம த்ரெட் ஒர்க்கில் வந்து நம்ம ஜரி த்ரெட் எப்படி வந்து ஷார்ப்னஸ் கொடுப்போமோ அதே மாதிரி வந்து பீட்ஸுக்கும் வந்து ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த லாஸ்ட் எண்ட் வந்துட்டோம். இதில் வந்து அந்த இப்போ வந்து முடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்தோன்னா ஷார்ப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த இது வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து முடிச்சிட்டோம். ஸ்டோன் சுற்றி வந்து பீட்ஸ் கொடுத்தது. இப்போ வந்து என்னுடைய ஷார்ப்பை பாருங்கள். இது மாதிரி வந்து ஒன்று வந்து மேலே வந்து பெருசாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன போடலான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த சக்கரி ஸ்டோனை வந்து நம்ம வந்து அந்த திலகம் ஸ்டோன் ஒட்டி வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மேங்கோ வீடியோவில் நம்ம மேங்கோ மோட்டிஃபில் வந்து இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து தைக்க போகிறோம். இதுக்குள்ளார ஒரு செயின், வெளியே ஒரு செயின், அது மாதிரி வந்து இதுக்குள்ளார நம்ம வந்து இந்த தடவை வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறது இல்லை. இதுக்குள்ளார வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம்.
இதுக்கு இந்த மேங்கோக்குள்ளார வந்து நம்ம வந்து 2 மேங்கோக்குள்ளாரையும் வந்து ஸ்டோன் செயின் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே அந்த அவுட்லைன் ஜும்கா அவுட்லைனில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் செயின் தான் வந்து ஒட்டி விட்டுருக்கோம். அதுவும் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த சக்கரி வந்து எப்படி தைக்கிறதுன்னு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே அந்த திலகம் ஸ்டோனுக்கு கீழே வந்து நம்ம இன்னொரு ஜர்கான் சக்கரி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோன் செயின் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஜிக்ஸாக் வந்து போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுத்துலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு ஸ்டோன் தள்ளி திருப்பி குத்தி அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் வந்து கொண்டு வரணும், பட்டன் ஹோல் மாதிரி. இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நடுவில் வந்து நம்ம வந்து தைக்கணும். அந்த கேப் இருக்குல்ல ஸ்டோன் செயினுக்கு நடுவில், அதில் வந்து இதை வந்து நம்ம வந்து தைக்கணும். இப்போ இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஸ்டோன் செயின் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டு, இப்போ வந்து ஸ்டோன் செயினை வந்து தைச்சி முடிச்சிட்டோம். ஸ்டோன் செயின் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இது வந்து நான் இப்போ வந்து 3 பீடு வந்து எடுத்திருக்கேன். 3 பீடு வந்து நம்ம இதை சுற்றி வந்து போட போகிறோம். இது சுற்றி 3 பீட் போட்டதுக்கப்புறம் வந்து சுகர் பீட், அந்த 3 பீட் 4 பீட் நம்பர் பீடு எல்லாம் வந்து ஒன்றா தான் வந்து தைக்கணும். சுகர் பீடு வந்து 2 தைக்கலாம். ஆனால் அந்த நம்பர் பீட்ஸ் எதுவும் வந்து 2 வந்து தைக்கக்கூடாது. இப்போ இதையும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இதை சுற்றி வந்து 3 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஃபில்லிங்ஸ் போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம வந்து அதில் சுகர் பீட்ஸ் வந்து கீழே முடிச்சிட்டோம். அதை சுற்றி வந்து கோல்டன் கலரில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அது காயிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து இந்த மேங்கோ கலர் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம வந்து இதுக்கு போட போகிறோம். இதுக்கு வந்து 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கோம். கீழே அடியிலேருந்து எடுத்து மேலே குத்தி அதை வந்து ஒரு நாட் மாதிரி வந்து சுற்றி அப்படியே பக்கத்துலேயே வந்து குத்தினோன்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வரும். ஒரு நூல் வந்து ஒரு கையிலையும் இந்த ஊசி வந்து ஒரு கையிலையும் வந்து பிடிக்கணும். இந்த சில்க் த்ரெட் வச்சு தான் அது வந்து நம்ம வந்து போடுறோம். இப்போ இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த 2 மேங்கோலையும். இப்போ இந்த மேங்கோவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த சக்கரியில் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதிலாக சக்கரிக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பிங்க் கலரில் வந்து போட போகிறோம். 6 ஸ்டாண்ட்ஸாக வந்து எடுத்திருக்கோம். 6 ஸ்டாண்ட்ஸாக வந்து போட்டிருக்கோம்.
இப்போ இந்த சக்கரையில் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதையும் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு அதை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எப்படி நாட் போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த நம்ம குத்துன இடத்துலேருந்து அதுக்குள்ளார எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வந்து நாட் வந்து போடணும். நாட் விழுந்துடும். இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு எல்லாம் வந்து போடுறதுக்கு இதுதான் இந்த நாட் தான். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் தான் வந்து அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து செயின் எடுத்துன்னு வந்து முதல்ல அதுக்கு எதிர் சைடாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சைடு வந்து கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு கொண்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகணும். இந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அதில் வந்து புட்டாஸ் மாதிரி வந்து வைக்க போகிறோம், அரும்பு மாதிரி. இப்போ இந்த வந்து லாஸ்ட் எண்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மேங்கோ சுற்றியும் வந்து செயின் போட்டுன்னு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து செயின் அவுட்லைன் தான் கொடுக்கணும். அதையும் முடிச்சிடலாம் இப்போ கொடுத்து. இப்போ இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து அரும்பு வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில். இதுக்கு என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா 3 பீட்ஸு சுகர் பீட்ஸும் தான். கீழே 3 பீடு, மேலே வந்து ஒரு சுகர் பீட். இப்போ இதை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து மட்டும் ஜரி த்ரெட் வந்து கொடுக்கணும். அதை முடிச்சுட்டு ஸ்டோன்ஸ்க்கு ஜரி த்ரெட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுதான் வந்து அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.